ராம் நாராயண ராம். நான் 6ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தபோது பாஞ்ச்காய்ச்சா என்ற இடம் ஒன்று இருந்தது. நந்திகிராமத்தில் ஒரு வீடு இருந்தது. அங்கு யாரும் தங்க மாட்டார்கள், யாரும் உறங்க மாட்டார்கள். பி.கே. நந்தி என்பவர் இயக்குனராக இருந்தார். அந்த வீடு அவருடைய உறவினருடையது. அந்த வீட்டில் கோடை காலங்களில் நிறைய மாம்பழமும் பலாப்பழமும் விளையும். அந்த குடும்பத்தில் ஒருவரை நான் மாமா என்று அழைத்தேன். அவர் சொன்னார், எல்லாரும் உன்னை சந்திக்க விரும்புகிறார்கள். நான் அவருடன் சென்றேன். இரவில் அந்த வீட்டில் தங்கச் சொன்னார். ஆரம்பத்தில் எதுவும் சொல்லவில்லை. என்னுடன் என் ஒரு நண்பன் இருந்தான். அவன் என்னை கோஷாய் என்று அழைப்பான். இரவு சுமார் 2 மணி இருக்கும். அவன் சொன்னான், கோஷாய், ஒரு குழந்தை நடக்கிறது. ஒரு விளக்கு எரிந்து கொண்டும் இருந்தது. யாரோ ஒருவர் ஊதி அவனை அணைத்து விட்டார்கள். பின்னர் அவன் சொன்னான், கோஷாய், குழந்தை அழுகிறது, அதை அதன் அம்மாவிடம் கொண்டு செல்லுங்கள். பல அறைகளில் பார்த்த பிறகு சொன்னான், கோஷாய், இல்லை, யாரும் இல்லை. விளக்கு மீண்டும் எரிந்தது. யாரோ மீண்டும் ஊதி அதை அணைத்து விட்டார்கள். அவன் சொன்னான், கோஷாய், இது காற்றால் நடந்ததா? கோஷாய், இலைகள் கூட அசையவில்லை, பயமாக இருக்கிறது. கோஷாய், அந்த குழந்தை மீண்டும் வருகிறது. சரி, நீ என்னை பிடித்து கொண்டு உட்கார். யாரோ வெளியிலிருந்து கூரியை கட்டிவிட்டு சென்று விட்டார்கள்.